பல வழிகள்ல மாத்தலாம். முதலாவது அந்த சமநிலை தாக்கம். உதாரணத்துக்கு ஒரு சமநிலை தாக்கத்தை இருக்கிறேன். ஏ கேஸ் அமுக்கம் வாயுக்களுக்கு அழைப்போம். வாயுக்கள் பங்கு பெறக்கூடிய ஒரு சமநிலை தாக்கத்தை எடுக்கிறேன். ஏ கேஸ் பி கேஸாக மாறக்கூடிய ஒரு சமநிலை தாக்கத்தை எடுத்தால் இந்த சமநிலை தாக்கத்துல பங்கு பெறக்கூடிய வாயுக்கள்ல சேர்க்கிறதால அமுக்கத்தை கூட்டலாம். அமுக்கத்தை கூட்டுறதுக்கு பல வழிகள் இருக்கு. சமநிலை கலவையில பங்கு பெறக்கூடிய வாயுக்களால் அமுக்கத்தை கூட்டலாம். இது ஒரு வழி. அடுத்த ரெண்டாவது வழி என்ன? இந்த சமநிலை கலவையோட தொடர்பு இல்லாத ஒரு சடத்துவ, இந்த சமநிலையை பாதிக்காத ஒரு வாயுவை சேர்த்து அமுக்கத்தை கூட்டலாம். மூல எண்ணிக்கை கூட்டி அமுக்கத்தை கூட்டலாம். அடுத்து மூணாவது, வெப்பநிலையால அமுக்கத்தை கூட்டலாம். வெப்பநிலை இந்த கன்செப்டை நான் முன்னுக்கு சொல்லிட்டேன். வெப்பநிலையால அமுக்கத்தை கூட்டலான்ற கன்செப்ட் முன்னுக்கு சொல்லிட்டேன், இப்ப சொன்னேன். ரைட். அடுத்த நாலாவது, கனவளவை குறைச்சா அமுக்கம் கூடும். கனவளவை குறைச்சி என்ன செய்யலாம்? அமுக்கத்தை கூட்டலாம். கனவளவை குறைச்சி அமுக்கத்தை கூட்டலாம். இதுல சமநிலை கலவையில் உள்ள வாயுக்களை சேர்க்கிறதால அமுக்கத்துல வரக்கூடிய மாற்றம் லீச்சடலை தத்துவத்துக்கு எவ்வாறு சமநிலை நடந்து கொள்ளுங்கிறத இங்க தனிய செறிவால வரக்கூடிய மாற்றம் சார்பாக நம்ம என்ன செஞ்சோம் பார்த்தோம். சடத்துவ வாயுவை சேர்க்கிறதால அங்க சமநிலை கலவையில மாற்றம் நிகழ போறதில்லை. ஆனா அமுக்கம் அதிகரிக்கப்பட்டாலும் இந்த சடத்துவ வாயுவால இந்த சமநிலை கூறுகள்ல இந்த மாற்றம் நிகழ போறதில்லை. சோ அங்க சமநிலையில தானம் வலது பக்கமோ இடது பக்கமோ மாறாமல் அப்படி இருக்கு. வெப்பநிலை தனியை கழிச்சிட்டோம். ஸோ கனவளவை குறைச்சால் இதுல சுருக்கமான ஐடியா. இதுல அமுக்கத்துல படிக்க வேண்டிய சுருக்கமான நாலாவது விஷயம், கனவளவை குறைச்சி கூட்டி அமுக்கத்தை மாற்ற நேரம் என்ன நடக்குங்கிற ஐடியா மட்டும்தான். அப்ப கனவளவை மாற்றி அமுக்கத்தை கூட்டினா குறைச்சா என்ன நடக்கும்னு சொன்னால், அமுக்கத்தை கூட்டினால் பீசமான மூல எண்ணிக்கை குறையும் திசையில், பீசமான மூல எண்ணிக்கை குறையும் திசையில நகரும். குறையும். இதுல சுருக்கமான நோட்சி தான். அமுக்கத்தை கூட்டினால் பீசமான மூல எண்ணிக்கை குறையும் திசையில், கூட்டினால் குறையும் திசையில நகரும். அதே போல அமுக்கத்தை குறைச்சால் கூடிய திசையில நகரும். இந்த சுருக்கமான இந்த 2 பாயிண்ட் வச்சு நம்ம என்ன செய்யலாம்? சமநிலை தான எங்கால நகரும்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு 2A கேஸ் இந்த சமநிலை தாக்கத்தை 3B கேஸாக மாறுது. இதுல வாயுக்கள் பீசமான மூல எண்ணிக்கை, இதுல பீசமான குணம் 2, இதுல 3. அப்ப இங்க அமுக்கத்தை கூட்டினால் பீசமான மூல எண்ணிக்கை குறையும் திசைன்னு சொன்னா குறைஞ்சது 2. அப்ப சமநிலை இங்கால நகரும். இங்க அமுக்கத்தை குறைச்சா குறைச்சான்னு என்ன? பீசமான மூல எண்ணிக்கை கூடிய திசைன்னா வலது பக்கம் நகரும். அவ்வாறு நம்ம என்ன செய்யலாம்? வாயுக்கள் தாக்கிகள மொத்த பீசமானம், விளைவுகள மொத்த பீசமானதை வச்சு குறைச்சா கூடிய திசையில, கூடுனா குறைஞ்ச திசையில நம்ம என்ன